நல்லா இருந்தது படம் ஃபுல்லுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது, ஃபுல் த்ரில்லர் தான். அது பார்த்தா தான் தெரியும். எக்ஸைட் லாஸ்ட்ல ட்விஸ்ட் இருக்கும். அது ஒரு சைக்காலஜிக்கல் மூவி. கண்டிப்பாக எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணி வந்து பாருங்க. ரொம்ப நல்ல படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது. நல்லா இருந்தது படம் ஃபுல்லுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது, ஃபுல் த்ரில்லர் தான். படம் நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டாக இருக்கு. ஸோ மினிமல் பீப்புள் தான் இதில் இருக்காங்க. ஆனால் மினிமலிஸ்டாகவே நல்லா பண்ணியிருக்காங்க படம். ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வீட்டில் எப்போதும் இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த படத்துலயே நடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் என்னதான் சண்டை போட்டுட்டாலும் அந்த ஒரு நிமிஷம் கூட விட்டு கொடுத்துட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அந்த படத்துலயும் அப்படிதான் இருந்திருக்கு. அவங்க எப்படி லைஃப்ல இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான். ஆக்சுவலாக என்னன்னா ட்வின்ஸோட சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் சார், அதை வச்சு பேஸ் பண்ணி ஒரு த்ரில்லர் கம் ஹாரர் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. படம் வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க புது டீமு. அண்ட் அபிநயா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அது முக்கியமாக அந்த 2 குழந்தைங்க பயங்கரமாக மிரட்டி விட்ருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ் அதெல்லாம் இருக்குது படத்தில். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட பார்க்கலாம். அண்டு இது வந்து வேற மாதிரியான ஜானரில் இருக்கக்கூடிய ஒரு படம். இது படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக போய் படத்தை பாருங்க. மெசேஜ்னா பெருசாக எதுவும் இல்லை பிரதர். ஒரு மெடிக்கல் இஷ்யூ அது சார்ந்த ஒரு த்ரில்லர், அவ்வளோதான். ஃபுல் த்ரில்லர் தான். அதாவது ஒரு அம்மா பொண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்விஸ்டோட த்ரில்லிங்காக அந்த டைரக்டர் இது மெசேஜ் ஓரியன்டை விட பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் த்ரில்லர் அந்த மாதிரி பிடிக்கிறவங்க வந்து இதை பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால் பேசுறதுக்கே தெரியல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குது. இது படம்ன்றது எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது எப்படின்னா எங்களுக்கும் சினிமாவுக்கும் அந்த எந்த ஒரு இதுவும் இல்லை, டச்சுமே கிடையாது. இது என் பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட். எங்கள் ரிலேட்டிவ்ல யாருமே அந்த மாதிரி இதில் இல்லை. ஆடியன்ஸ்க்கு ஜென்ரலாக அந்த ட்வின்ஸோட பிஹேவியர், அந்த மாதிரி ட்வின் பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதர்ஸ் வந்து லைக் ஃபேமிலியோட பார்க்கலாம் தான். ஆமாம், பேரண்ட்ஸ் அண்ட் டாட்டருக்கான படம். அண்ட் அவங்களுடைய டாட்டர்ஸ் வந்து அவங்க அம்மாவை எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லா இருக்கு, டீமாக நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன படம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது பார்த்தா தான் தெரியும். எக்ஸைட் லாஸ்ட்ல ட்விஸ்ட் இருக்கும். அது ஒரு சைக்காலஜிக்கல் மூவி. குழந்தையோட ரெண்டு பேர்த்தோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் அபிநயாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. பெருசா மெசேஜ்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு என்கேஜிங்கான ஒரு த்ரில்லரான மூவி தான். ஆக்சுவலாக அந்த ட்வின்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ 10 இயர்ஸ் தான் நினைக்கிறேன் 2 பேர்த்துக்கும். அவங்க ஏஜுக்கு ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து என்னதான் அம்மாவா இருந்தாலும் அவங்கக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து அந்த அளவுக்கு அம்மா புரிஞ்சுக்க முடியல அவங்க. அதுதான் ஒரு இது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஒரு சாங் எதுவுமே கிடையாது, பேக்ரவுண்ட் மியூசிக். இதுதான் ஒரு த்ரில்லர் மூவிக்கு எப்படி மியூசிக் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு சார். மியூசிக்ஸ் வந்து நீ எதிர்பார்க்க நார்மல் மூவி மாதிரி இருக்காது. எப்படி சொல்றது, பிஜிஎம்ஸ் தான், பிஜிஎம் தான் இருக்கும். அந்த லவ் சாங்ஸ் அந்த மாதிரி போர்ஷன்ஸ் இருக்காது. ஸோ சைக்காலஜிக்கல் தான். லாஸ்ட் ட்விஸ்ட் தான், ட்விஸ்டாகவே பார்க்கலாம் பாரு. ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது பிரதர். அசல் த்ரில்லருக்கு மியூசிக் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு மியூசிக் டைரக்டர். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம் பிரதர். காஸ்டிங் எல்லாருக்காமே லைக் அந்த படத்துல வந்த அபிநயா அவங்களோட அந்த 2 பசங்க பண்ண ட்வின்ஸ் கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணி. அபிநயா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே நிறைய படத்தில் அவங்கள பார்த்துருக்கேன். சீதாராமம் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க நடிப்பு நல்லா தான் இருக்கு. ஆனால் அபிநயா நடிப்பும் ரொம்ப சூப்பர். அவங்க ஷூட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க. குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் இல்லை அம்மா அவங்க கூட இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ கேர் எடுத்து என் பொண்ணுங்களை குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க. பேரண்ட்ஸ்குள்ள இது வந்து கிட்ஸுக்கம் ஒரு ஃபேமிலி. இதுதான் பேரண்ட்ஸ்குள்ள வந்துட்டு எப்படின்னா அதுதான் ட்வின்ஸ் வந்து ஏன் ஒரே மாதிரியே இருக்காங்கன்னு எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். எப்பவுமே வந்து ஏன் ஒரே மாதிரி பிஹேவ் பண்றாங்க, ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. அவங்க ஹீரோயின் தானே சொல்றீங்க? ரொம்ப அது ஆக்சுவலா சொல்ல முடியாது, நீங்க போய் பாருங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சொன்ன ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். லைக் வந்து எப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு குழந்தைய பாதிக்கலாம், அது எப்படி வந்து போர்ட்ரே ஆகலாம், அண்ட் அதனால என்ன கான்சிக்வன்சஸ் அதில் வரலாம், ஒரு அம்மா பொண்ணோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. குடும்பம் சார்ந்தது சைக்காலஜிக்கல் ஸ்டோரி மாதிரி. ஸோ இது இன்டெக்ஸ் அப்படின்றதால ஸ்டோரி லைனா நல்லா இருக்கும். அந்த மாதிரி